ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவதுட்டு இப்போ இனியா வந்து பார்த்தீங்கன்னா சுதாகர்கிட்டே கேட்குறாங்க, அங்கிள் ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் என்ன நடந்துச்சு? நீங்கள் என்னுடைய பேரில் இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி நீங்கள் அம்மாக்கிட்ட இருந்து வாங்கினீங்க? நீங்கள் அது எப்படி அங்கிள் அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கலாம்? அம்மாவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி அங்கிள் பண்ணலாம்? அது எனக்கு கிஃப்டாக கொடுத்தது தானே அப்படின்னு இனியா கேட்குறாங்க. சுதாகருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இனியா, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு, யாரோ சொன்னாங்க அங்கிள், நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இனியா வந்து கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து நிதிஷோட அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் பெரியவங்க விஷயம் இனியா, அவங்க பேசி சரி பண்ணிப்பாங்க. ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் நீ இதிலெல்லாம் தலையிடாத, நீ அமைதியாக சாப்பிடு இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நீங்கள் இருங்க, நான் அங்கிள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டவே கொஷின் பண்ணுறாங்க. இனியா வந்துட்டு அவருமே இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன இனியா, இவ்வளோ பெரிய பிள்ளை ஆகிட்டியா நீ? நான் உன்னை சின்ன பொண்ணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை அங்கிள் அப்படின்னு வந்து இனியா சொல்கிறாங்க. உடனே சுதாகர் இருந்துட்டு, அம்மா இனியா, அந்த ரெஸ்டாரண்ட் என் பேரில் தான் இருக்குது, நான் தான் அதை மாற்றி எழுதிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இனியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் எப்படி அங்கிள் எனக்கு கிஃப்டாக கொடுத்ததை நீங்கள் உங்கள் பேரில் மாற்றலாம்? இது சீட்டிங் இல்லையா அங்கிள் அப்படின்னு இனியா கோபமாக கேட்குறாங்க. இதை பார்த்தோம் நம்ம நிதிஷ் வந்து சொல்கிறாங்க, என்ன இனியா, ஈவினிங் தானே உனக்கு சொல்லிட்டு இருந்தேன், என் அப்பாவை எதிர்த்து நாங்கள் யாரும் பேசினதே இல்லை, என் அப்பாவுக்கு மறுபேச்சே கிடையாதுன்னு நான் சொல்லி தானே உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். நீ இப்போ அப்பாவே நீ கொஷின் பண்ணுறியா? என்ன இனியா இதெல்லாம் அப்படின்னு நிதிஷ் பயங்கர கோபமாக திட்டுறாங்க. உடனே இனியா இருந்துட்டு, நிதிஷ் நான் அங்கிள்கிட்ட தானே பேசிகிட்ருக்கேன், நானும் அங்கிளும் பேசிக்கிறோம், நீ சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து கேட்குறாங்க. என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு ரெஸ்டாரண்ட் அங்கிள், அது நீங்கள் எப்படி வாங்கலாம்? என் அம்மாவுக்கே அதை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லவும், உன் அம்மா வந்துட்டு அதை ஒன்று எனக்கு சும்மா தரல இனியா, அதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ நான் அதை உன் அம்மாவுக்கு கொடுத்துருக்கேன், அதுக்கு அதிகமாகவே நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சுதாகர் சொல்கிறாங்க. இனியா இருந்துட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது அங்கிள், அதுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்களோ நான் அம்மாவை ரிப்பீட் கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டை என் அம்மா பேர்லேயே கொடுத்துருங்க என் அம்மாவுக்கே அப்படின்னு இனியா கேட்குறாங்க. சுதாகர் முடியவே முடியாது இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலமும் நடக்காது, சொல்லப்போனால் அந்த ரெஸ்டாரண்ட்காக தான் நாங்கள் உன்னையே வந்து நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ண வச்சோம், அது தெரியுமா முதல்ல அப்படின்னு கேட்கவும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இனியாவுக்கு. என்ன சொல்கிறீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷை பக்கத்து கேட்குறாங்க. என்ன நிதிஷ், இதெல்லாம் உனக்கும் இந்த விஷயம் தெரியுமா? நீயும் சேர்ந்து தான் என்னை ஏமாற்றிட்டுருக்கியா அப்படின்னு இனியா வந்து கேட்குறாங்க. நிதிஷ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. சுதாகர் வந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க, அம்மா இனியா நீ என்ன பார்த்து பேசு, என்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்த, அவங்ககிட்டயே கேட்குற, நான் வந்து உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஏற்கனவே நான் அம்மா கிட்டே அந்த ரெஸ்டாரண்ட்டை விலைக்கு கேட்டேன், உன் அம்மா தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் உன்னை என் நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், உன் மூலியமாக அந்த ரெஸ்டாரண்ட்டை அடையணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு நான் நினைக்கிறது எதுவும் எனக்கு கிடைக்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து சொல்லிட்டுருக்காங்க. இனியா வந்துட்டு ஷாக்கிங்லேயே இருக்காங்க. என்ன அங்கிள் இவ்வளோ சீட் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களை என்னமோன்னு நினச்சேன், இவ்வளோ வசதியாக இருந்துக்கிட்டு, இவ்வளோ ஒரு பிஸ்னஸ் மேனாக பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சுதாகரை பார்த்து பயங்கர கோவத்தோடு கத்தவும், நிதிஷ்க்கு வந்து கோவம் வந்து என் அப்பாவே எதிர்த்து பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பலார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே இனியாவுக்கு பயங்கர அழுகையாக வருது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. நிதிஷ் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நிதிஷ் அடித்ததுமே சுதாகரும் அவங்களுடைய ஒய்ஃபும் எதுவுமே தெரியாத மாதிரி, நிதிஷ் இப்போ நாங்கள் தானே பேசிகிட்டு இருந்தோம், நீ எதுக்காக இப்போ அவசரப்பட்டு அவளை அடித்த அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரி, நிதிஷை திட்டுற மாதிரி ரெண்டு பேரும் வந்து இனியா முன்னாடி நடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இனியா ஆல்ரெடியே வந்து ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. இங்கே பாருமா மருமகளே, இனியா இனியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. ஆல்ரெடியே வந்து அவங்க போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நிதிஷ்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சிரித்தது மட்டும்
மட்டும் இல்லாமல் எப்படிடா நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல மைசன், நீ என் பிள்ளைன்றதை நிரூபிச்சிட்ட, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷை இவங்க சுதாகர் வந்து வாழ்த்துறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லணும், அப்படி இல்லைன்னா அழுதுகிட்டே அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும். அதை பார்த்து அந்த சம்மந்தி அம்மா வந்து என் காலில் விழுந்து என் பொண்ணுக்காக என்னை ஏற்றுக்கோங்கன்னு என் காலில் வந்து விழணும். ஏன்னா என்னை எவ்வளோ மரியாதை குறைவாக பேசினா அந்த பாக்கியா எனக்கு பிச்சை போடுறத வேலை சொன்னா இல்லையா, அதுக்காக அவள் என் காலில் வந்து இப்போ விழுந்து கெஞ்சி கதறி அழணும். அதை நினச்சி பார்க்கவே எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இவங்க 3 பேரும் பேசி. இந்த சமயத்தில் இனியா வந்து பார்த்திங்களா மேலே இருந்து பேக்கோட கீழே வந்து அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு அழுதுகிட்டே வந்து வராங்க. அழுதுகிட்டே வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க, பாக்கியாவோட வீட்டுக்கு. இவங்க நிதிஷ் வந்து பார்த்திங்கன்னா இனியா இங்கே பாரு, நான் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன், டேடி அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, நீ எங்கேயும் போகாத இனியா, சொல்கிறத கேளு இனியா அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் வந்து அப்படியே வந்து நடிக்கிறாங்க. இனியாவை கூப்பிட்டு இனியாவுமே போதும் நிதிஷ், இதுக்கு மேலேயும் நாங்கள் இருக்கிறதுல எந்த பிரயோஜனமே இல்லை, நீங்கள் உங்கள் டேடி தான் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்கள கேட்க உங்களாட முடியல, நான் கேட்ட கேள்விக்கு என்ன வந்து அடிக்கிறீங்களா, உங்கள் டேடி எதிர்த்து பேசிட்டோன்னு சொல்லிட்டு நான் நியாயமாக தானே பேசினேன் நிதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இனியா அழுதுகிட்டே வந்து பக்கையோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுமே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இனியாம்மா பேக்கோட வந்திருக்க, என்ன இங்கே இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கியா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மாற்றி எல்லாருமே கொஷின் பண்ணுறாங்க. இல்லை டேடி அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே பாக்கியாக இருந்துட்டு என்னாச்சு இனியாம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீ போயிட்டு நிதிஷ்கிட்டே ஏதாவது பேசுனியா, சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நான்லாம் எதுவுமே நிதிஷ்கிட்ட சண்டை போடலம்மா, நான் அங்கிள் தான், ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன், நிதிஷ் வந்து என்ன அடிச்சிட்டாம்மா அப்படின்ற மாதிரி சொன்னதும் பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. கோபிக்குமே அதாவது பாட்டிக்குமே கூட எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிற இனியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியா ஈஸ்வரியை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பாக்கியா எதுக்கு இந்த உனக்கு தேவையில்லாத வேலை, நீ சம்மந்திக்கிட்ட பிரச்சனை பண்ணதே இப்போ எந்த அளவுக்கு வந்து நிற்கிது பார்த்தியா, நீ எதுக்காக முதல்ல இனியாக்கிட்டே விஷயத்த சொன்ன அப்படின்னு ஈஸ்வரி வந்து பாக்கியாவை திட்டுறாங்க. உடனே எழில் இருந்துட்டு பாட்டி அம்மாவெல்லாம் எதுவும் சொல்லலை, அவள் என்கிட்ட சத்தியம் பண்ணி கேட்டா, என்ன எதுமோ டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் அவகிட்ட விஷயத்த சொன்னேன் அப்படின்னு எழில் வந்து சொல்கிறாங்க. இனியா வாழ்க்கை மேலே உங்களுக்கு யாருக்குமே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. இப்போது இனியா வந்து இங்கே நிற்கிறாளே, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு வந்துட்டு ஈஸ்வரி வந்து கேட்டுட்ருக்காங்க. கோபியுமே இருந்துட்டு இனியா குட்டி என்ன ஆச்சு, எதுக்காக நீ இப்படி அழுதுகிட்டே இருக்க, நிதிஷ் அடித்தானா, என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல அப்படின்னு வந்து கோபி கேட்கவும் உடனே பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்னங்க நான் அப்போ சொன்னேன் ஏதோ தப்பாக இருக்குது சரியில்லைன்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போது இனியா வாழ்க்கை மேலே அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிங்களா, இந்த அளவுக்கு வரும்னு எனக்கு என்றைக்கோ தெரியும், ஆனால் அது இவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் வரும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து பேசிகிட்ருக்காங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு நான் போயிட்டு அந்த நிதிஷை என்ன ஏற்றுன்னு கேட்டுட்டு வரேன், அந்த சம்மந்தியும் சும்மா விடமாட்டேன், எவ்வளோ தைரியம் என் பொண்ணவே அடைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்து பாக்கியா கிளம்புறாங்க. உடனே செடின்னு இருந்துட்டு சொல்கிறாங்க, அம்மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, எதுக்காக இப்படி அவசரப்படுறீங்க, அவசரப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு ஆளாகி நிற்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க கேட்கவும் இனியா வந்துட்டு கத்துறாங்க. என்ன நீ அப்படி பேசுகிற, முதல்ல நிதிஷ் என்னை அழிச்சான்ற விஷயம் தெரிஞ்சதுமே நீங்கள் எல்லாரும் தான் கோவப்பட்டு நிதிஷை வந்து கேட்க போகணும், ஆனால் அம்மா பண்ணுறாங்க அந்த விஷயத்த, நீங்கள் அம்மாவை வச்சு கேட்க விடுங்க, உங்களுக்கு தான் என் வாழ்க்கை மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, என்னை பற்றின அக்கறையே இல்லை, அம்மாவாச்சு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி இனியா வந்து சொல்லிட்டு அழுகுறாங்க. நீ வா இனியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பாக்கியா கூட்டிகிட்டு சுதாகரை பார்க்க போகிறாங்க. உடனே இங்கே இந்த பக்கம் எழில் கோபியுமே வந்து கிளம்புறாங்க. நானும் வரவாடா அப்படின்ட்டு ஈஸ்வரி வந்து கோபிக்கிட்ட கேட்குறாங்க. இல்லைம்மா நான் என்ன எதிர்பார்த்துட்டு கால் பண்ணுறேம்மா, நீங்கள் இருமா வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி அவங்க போனதுக்கப்புறம் ஈஸ்வரி இங்கே உட்காந்து குழம்பிகிட்டே இருக்காங்க. இப்படி ஆகிப்போச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த ஈஸ்வரி இந்த பாக்கியா வந்து சொல்கிறத கேட்கவே மாட்டா இந்த ஈஸ்வரி பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டுருக்காங்க. ஜெனியா அமிர்தாவுமே இப்படி நிதிஷ் பண்ணுவான்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நிதிஷ் இவ்வளோ மோசமான பையனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஈஸ்வரி போயிட்டு
பாக்கியா போயிட்டு க சுதாகர் கிட்ட கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நிதிஷ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நிதிஷை வந்து தேடுறாங்க. நிதிஷ் வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. உடனே நிதிஷ் என்ன சவுண்டு கேட்குது அப்படி சொல்லிட்டு மேலேருந்து இறங்கி வராங்க. என்ன நிதிஷ் இல்லை நீங்கள் இப்போ எப்படி மேலேருந்து கீழே வரான், இதுலேயும் பொய்யா, எல்லாத்துலேயுமே பொய் பித்தலாட்டமா அப்படின்ட்டு நம்ம பாக்கியா வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. உடனே சுதாகர் இருந்துட்டு சொல்கிறாரு, வார்த்தை சம்மந்தியம்மா மரியாதை முக்கியம் அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை, ஏமாற்றி ரெஸ்டாரண்ட் அடிச்சு பிடுங்குறவங்க தானே, உங்களுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும், என்ன ரெஸ்ட்டு அப்படின்ட்டு பாக்கியா வந்து கேட்குறாங்க. சுதாகரை பார்த்துட்டு உடனே இருந்துட்டு அவர் வந்துட்டு கேட்குறாங்க, என்ன சம்மந்தியம்மா, எதுக்காக விஷயம், என்ன விஷயம் நடந்ததை மட்டும் சொல்லுங்கள், எதுக்காக இப்போ வந்து இங்கே இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவங்க வந்துட்டு கேட்குறாங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு, எதுக்காக என் பொண்ணை அடிச்சிங்க, எதுக்காக உங்கள் பையன் என் பொண்ணை அடித்தான், அவனை இது கேட்கணும் நாங்கள், அதனால தான் நான் வந்திருக்கேன், கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் வந்து உடனே நிதிஷை பார்த்து கேட்குறாங்க. என்ன நிதிஷ், நான் ஒன்று நல்ல பையன்னு நினச்சேன், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, இனியா மேலே நீ எப்படி கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி, நான் ஏதோ டேடி எதிர்த்து பேசிட்டா அப்படின்னு ஒரு கோவத்தில் தான் அடிச்சிட்டேன் ஆண்டி, சாரி ஆண்டி, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் கேட்குறாங்க. உடனே இனியா இருந்துட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு நிதிஷை பார்க்குறாங்க. சாரி இனியா, நான் தான் தெரியாமல் அடிச்சிட்டேன்னு சொன்னேன் இல்லை, நீ அப்பாவை எதிர்த்து பேசினதோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு நிதிஷ் வந்து இனியாக்கிட்டேயும் பாக்கியாக்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்காங்க. அங்கே வந்த கோபி எழில் செலினுமே வந்து சொல்கிறாங்க. மா, நீ எதுக்குமா இப்போ வந்து ஓவராக கத்திகிட்ருக்க, அதுதான் நிதிஷ் தெரியாமல் அடிச்சிட்டான்னு சொல்கிறா, இல்லை அது ஏதோ அவங்க ஃபேமிலி மேட்டர், அவங்க பேசி தீர்த்துப்பாங்க, நீ நடுமா வீட்டுக்கு, நீ எதுக்குமா இங்கே வந்து பேசிகிட்ருக்க அப்படின்ட்டு செல்லின்னு சொல்கிறாங்க. உடனே எழில் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, ஏய் என்னடா நீ, இனியாவை அடிச்சிருக்காங்க, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்க, அவன் நல்லா சும்மாவே விடக்கூடாது, இனியா மேலேயே கை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷோட சட்டையை பிடிச்சி சண்டை போட போயிடுறாங்க. உடனே சுதாகர் இருந்துட்டு, ஏய் கையை மேலே இருந்து, கையை எடுடா, எதுக்கு என் பையனாவே அடிக்கிற, கையை எடுடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சுதாகர் வந்து எழில பார்த்து திட்டுறாங்க, கத்துறாங்க. கையை எடுடான்னு சொன்னேன், இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாக்கியா இருந்துட்டு, எழில் கையெடு அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலே அவர் நம்மளுடைய வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எழிலுமே இருந்துட்டு கையை எடுத்துகிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. சம்மந்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசுகிறாங்க. நிதிஷோட அம்மா, என்ன சம்மந்தியம்மா, எதுக்காக இவ்வளோ கோவம், ஏதோ தெரியாமல் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, இதுக்காக இவ்வளோ கோவப்பட்டு எதுக்கு சண்டை எல்லாம் போட்டுட்ருக்கீங்க, வேணாம் சம்மந்தியம்மா, ஏதாவது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், நீங்கள் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பணம் வாங்கிட்டீங்களா, அதுக்கப்புறம் இனியா கிட்ட சொல்லி எதுக்காக இப்போ பிரச்சனை பண்ணுறீங்க, வேணும்னா அந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் திருப்பி தந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஒன்றும் முக்கியம் இல்லை, என் பொண்ணோடைய வாழ்க்கை தான் முக்கியம், அந்த ரெஸ்டாரண்ட் என் பொண்ணுக்கு நான் கிஃப்டாக கொடுத்ததாகவே இருக்கட்டும், நீங்கள் என்னுடைய பொண்ணை சந்தோஷமாக வச்சு காப்பாற்றினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து அவங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. உடனே நிதிஷுமே இருந்துட்டு, வா இனியா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை கூப்பிடுறாங்க. பாக்கியா இருந்துட்டு, நீ போய் இனியா, உன்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், அந்த ரெஸ்டாரண்ட் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி இனியா வந்து போயிடுறாங்க. உடனே இந்த பக்கம் சுதாகர் இருந்துட்டு பாக்கியா கிட்ட பயங்கர திமிரா பேசுகிறாங்க. என்ன சம்மந்தியம்மா, ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு அப்படின்ற காண்டில் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு, நான் எதுக்காக காண்டில் பேசணும், உங்களை மாதிரி அடித்து பிடுங்குறவங்களுக்கு தான் அந்த மாதிரி புத்தியெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா சின்ன ரெஸ்டாரண்ட், அதையும் உங்ககிட்டேருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் சம்மந்தியம்மா அப்படின்னு சுதாகர் வந்து சொல்கிறாங்க. பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. இதுக்கடுத்து எனக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.